அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மார்கழி முதல் நாள் 11 நாட்கள் இதை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் கேட்டது மார்கழி மாதம் முடிவதற்குள் நடந்துவிடும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த 11 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாகும். இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி வரும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரமும் இந்த மாதத்துல தான் வரும். பொதுவாக மார்கழி மாதத்துல ஆண்டாள் விரதம் இருந்து பெருமாளை அடைந்தாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மார்கழி மாதத்துல கன்னி பெண்கள், அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, வரன் அமைய மாட்டேங்குது, இது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்கழி மாதத்துல காலையில குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு அருகில் என்ன கோவில் வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன விநாயகர் கோவில் தான் இருக்குது, அம்மன் கோவில் தான் இருக்குது, சிவன் கோவில் தான் இருக்குது அப்படின்னா கூட அங்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும். ஏன்னா ஆண்டாளே இந்த நாள்ல தான் பெருமாளை வழிபட்டு அடைஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால கன்னி பெண்கள் நீங்க இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையும். சரி, இது கன்னி பெண்கள் செய்வது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னா ரொம்ப குளிமையான ஒரு மாதமாகும். இந்த மாதத்துல நம்ம காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நடுவுல சாணி பிடிச்சு பூ வைப்பாங்க. எல்லாருமே அது வைப்பாங்க. இப்ப நிறைய பேர் சிட்டியில இருக்கிறவங்க சாணி பிடிக்க தேவையில்ல, வெறும் பூக்கள் மட்டும் சென்டர்ல வச்சுட்டா கூட போதுமானது. இந்த மாதிரி நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாகும். இந்த மாதத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய விஷயத்தை மார்கழி மாதம் முழுவதும் செய்யலாம். 11 நாட்கள் 21 நாட்கள் அப்படின்னு நீங்க நாட்கள் கணக்கு வச்சும் நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் நாளே இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில எழுந்திருச்சு, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிக்கணும். உங்களுக்கு அதிகாலை வேலையில எந்திரிக்க முடியல அப்படின்னா ஒரு 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளாக இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்யுங்க. இதை குளிர்காலம், நிறைய பேருக்கு காலையில குளிர் ஒத்துக்காது, உடம்பு சரியில்லாம போயிடும். அப்படின்றதுனாலதான் நான் நாட்கள் கணக்கு வச்சு சொல்லியிருக்கேன். ஆனா நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த வழிபாட்டை செஞ்சிருக்கிறாங்க. இதை செய்யும் பொழுது நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். சொந்த வீடு வேணும், நல்ல வேலை வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு அந்த விஷயம் நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இப்ப சொந்த வீடு கட்டணும்னா மார்கழி மாசம் முடிகிறதுக்குள்ளார நாங்க வீடு கட்டிடுவோமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு நக்கலா கேட்பாங்க. ஆனா நீங்க வீடு கட்டலைனா கூட அந்த வீடு கட்டுவதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிருப்பீங்க. அது மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். சரி, என்ன வழிபாடுதாமா நாம செய்யணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நிறைய பேர் இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் நிலை வாசல்ல தீபம் ஏற்றுவாங்க. நீங்க வழக்கம் இருக்குது அப்படின்னா நிலைவாசல்ல தீபம் ஏத்திக்கோங்க. எங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் கிடையாதுமா அப்படிங்கிறவங்க பூஜை அறையிலேயே தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. கற்கண்டு, பேரிச்சம்பளம், நட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான பொருட்களை நெய்வேத்தியமா வச்சு நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு அதற்கப்புறம் உங்க வீட்டிற்கு அருகில் விநாயகர் கோவில் இருக்கும். எல்லா ஊர்கள்லயும் கண்டிப்பா விநாயகர் கோவில் இருக்கும். எந்த கோவில் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா விநாயகர் கோவில் இருக்கும். அப்போ ஒரு சின்ன குடம் எடுத்துட்டு போங்க. அங்க தண்ணி பிடிச்சு விநாயகருக்கு ஊத்திட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க விநாயகர்கிட்ட என்ன பிரார்த்தனைய வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த மார்கழி மாதம் முழுவதும்
வில்லேஜ்ல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு எல்லாருமே தண்ணி ஊற்றுவாங்க. படிக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே விநாயகருக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. இப்படி நீங்க உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் விளக்கு ஏற்றி வழிபாடை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க விநாயகர் கோவிலில் போய் நீங்க தண்ணி ஊற்ற வேண்டும். ஊத்திட்டு விநாயகர்கிட்ட சங்கல்பமா எடுத்துக்கோங்க. விநாயகர் பெருமானே, இப்போ நான் உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். விநாயகா, நீ தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இதை ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் தொடங்கலான்னு நான் வந்து நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் அந்த தொழிலுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமுமே நடக்க மாட்டேங்குது. எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரு தடையாகவே நின்று போயிடுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்திற்காக, இல்லை நல்ல என்னுடைய பெண்கள் என்னுடைய குழந்தைகள் வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு தேர்ச்சியில் நீங்கள் மதிப்பெண்கள் எடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் விநாயகர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. 11 நாட்கள் 21 நாட்கள் நான் நல்ல திடகாத்திரமா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறவங்க இந்த மார்கழி மாதம் இந்த வருடம் 29 நாட்கள் தான் வருது. எல்லா வருடமும் 30 நாட்கள் வரும். இந்த வருடம் வந்து 29 நாட்கள் தான் நம்மளுக்கு மார்கழி மாதம் வருகிறது. இந்த மார்கழி மாதம் முழுவதும் கூட நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். இப்போ இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நம்மளுக்கு வறுமைகள் நீங்கி, தரித்திர நிலைகள் நீங்கி, செல்வ செழிப்பு ஏற்படும். இப்போ நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அடுத்த வருடம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்க பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். கண்டிப்பா இந்த மார்கழி மாதத்துல இந்த வழிபாட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏன்னா முழு முதற் கடவுளான விநாயகருக்கு நாம தண்ணீர் ஊற்றி இந்த மார்கழி மாதத்துல நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்டதை விநாயக பெருமான் கொடுப்பார். அதனாலதான் மார்கழி மாதத்துல இது மாதிரியான ஒரு வழிபாட்டை வந்து வச்சாங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், இல்ல பெண் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு எளிய விஷயத்தை வந்து செய்யுங்க. நாங்கள் வெளியில் போயிடுவோம்மா, எங்களுக்கு வந்து மார்கழி மாதம் முழுவதும் செய்ய முடியாதுங்கிறவங்களுக்காகத்தான் நான் நாட்கள் கணக்கு சொல்லியிருக்கேன். 11 நாட்கள் 21 நாட்கள் இப்படின்னு நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நாட்களை தேர்வு செஞ்சு அந்த நாட்களில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ 11 நாட்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து இப்போ 11 நாட்கள்னா 11 நாட்கள் நீங்கள் நிறைவு செய்த பிறகு நீங்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறதோ, இடையில வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். அதுதான் ஒரு மாதவிடாய் காலம் வருது அப்படின்னா கூட அதையெல்லாம் பார்த்துட்டு மாதவிடாய் காலம் வராத ஒரு 11 நாட்களாக தேர்வு செஞ்சுக்கோங்க. இல்லை உங்கள் பையன் இல்லை பெண்கள் என்னுடைய பொண்ணுக்கு தாமா நான் வரன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட உங்கள் பெண் பிள்ளைகளை வந்து செய்ய சொல்லுங்க. ஆண் குழந்தைகளையும் நீங்கள் இது மாதிரி வழிபாட்டை செய்ய சொல்லுங்க. கை மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.